ஹாய் காய்ஸ், இந்தியன் 2 இப்போ தான் பார்த்துட்டு வந்திருக்கிறேன். படம் பார்த்த ஒரு இம்பேக்ட் எதுவுமே இல்லை. படம் பார்த்து வெளியே வரப்போ உண்மையாக சொல்லணும்னா அதுதான். அவ்வளோ எதிர்பார்ப்போடு எல்லோரும் போயிருக்கிறாங்க. ஆனால் படம் உள்ளே போய் பார்க்குறப்ப ஒரு சீனையுமே பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா, உனக்கு ஒன்று சொல்கிறேன் பிடிச்சது அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சித்தார்த்தோட கேரக்டரு, அதுக்கப்புறம் அந்த சித்தார்த்த ஃபேமிலிக்குள்ளே ஒரு செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் இன்சிடென்ட் மட்டும் நடக்கும். அது மட்டும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு எமோஷ்னலாக ஓரளவுக்கு ஒரு ஃபீல் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அது தவிர மிச்ச எந்த கேரக்டருமே மற்ற இந்த இன்சிடென்ட்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம மனசில் நிற்கவே இல்லை. ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் கணக்கிலே கிடையாது, அவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க படத்தில். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அது சீனா அப்படியே ஒரு மைண்ட்லேயே எந்த சீனுமே நிற்கலை. ஒரு ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஸ்க்ரீன் பிளேவே இந்த கதைக்கு இல்லை. கதையே ஃபஸ்ட்டு ஒழுங்காக இல்லை, அதில் ஸ்க்ரீன் பிளே இன்னும் ரொம்ப மோசமான ஒரு இதெல்லாம் இருந்துச்சு படம் ஃபுல்லாகவே. கமலஹாசனோட ஆக்டிங் அதெல்லாம் ஏற்கனவே இந்தியன்லேயே பார்த்தது தான். அதே தான் ஒரு புதுசாக அவருடைய ஆக்டிங்லேயோ அவருடைய அந்த கேரக்டரைசேஷன்லேயோ அவருடைய அந்த புதுசாக ஒரு ஸ்டைலில் ஃபாலோ பண்ணி அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் அதே மாதிரி எல்லாத்தையும் கொள்றாரு, அவ்வளோதான். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸு படத்தில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இதில் இப்போ விவேக்கோட கேரக்டரு அது மட்டும் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கலாமே. ஏன்னா கொஞ்சம் இடத்துல சிரிக்கிறதுக்கான அந்த ஒரு சின்ன சின்ன இது இருந்துச்சு. ஏன்னா விவேக் ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தது, இப்போ தான் படத்தில் பார்க்குறதுனால அது ஒரு இது மட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. விவேக்கோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. கதையோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இந்தியாவில் அப்போ இருக்க இந்தியன் 2லேயே அப்போவே ஊழல் ரொம்ப இருந்துச்சுல. இப்போ இன்னும் ஊழல் அதிகமாயிருச்சு. ஸோ ஒரு டீம் இருக்கிறாங்க, சித்தார்த், அப்புறம் பிரியா பவானி சங்கர், அப்புறம் அந்த அயன் படத்தில் நடிச்சிருப்பார்ல, அவர் பேர் மறந்து போச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் இங்கே நடக்கிற இந்த சமூகத்தில் நடக்கிற கொஞ்சம் இஷ்யூஸ் எல்லாம் அதை வீடியோவாக எடுத்து யூடியூப்ல அப்லோட் பண்ணி ஒரு சமூகத்துக்கு விழிப்புணர்வு கொடுக்குற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ஒரு ஃபீல் என்னன்னா, இது ஊழல் எல்லாமே ரொம்ப அதிகமாயிருச்சு. இந்த இடத்துக்கு இந்தியன் தாத்தா வந்தா, மறுபடியும் இந்தியன் தாத்தா வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு கம்பேக் இந்தியா அப்படின்னு இந்தியன் தாத்தா இந்தியாவுக்கு கூப்பிடுறாங்க. எதுக்குன்னா இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்றதுக்கு. ஸோ அவர் வந்த பிறகு என்ன ஆகுது, அவர் என்ன பண்றாரு, ஸோ அவங்களால இந்த டீமுக்கு என்ன ஆகுது, ஸோ இவங்க டீம்ல இருக்கிற ஒவ்வொரு ஃபேமிலியுமே இதுல எப்படி கனெக்ட் ஆகுறாங்க அப்படின்றதுதான் கதையோட ஒன்லைனு. ஒரு சிம்பிளான ஒன்லைன் தான். ஆனா ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல இருந்தே இந்த கதையோட ஒரு நமக்கு இந்த கனெக்ட் இல்லை. அதுதான் உண்மை. ஏன்னா எல்லா கேரக்டருமே துண்டு துண்டா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இந்தியன் தாத்தா முதற்கொண்டுமே அப்படிதான் இருந்துச்சு. இன்னொன்று பாத்தீங்கன்னா, இப்போ இந்த சிவாஜி இந்த மாதிரி நிறைய படங்கள் ஊழல் அளிக்கிறதுக்கான ஒரு சோசியல்ல இருக்கிற பிரச்சனைகளை எதிர்த்து அதை மாத்துற மாதிரி அவருடைய இமேஜினரியில நிறைய படங்கள் இருக்குது. ஆனா அந்த படங்கள்லாம் நமக்கு பார்க்கறப்போ பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதே டைம்ல படம் பார்த்து முடிச்சோடனே நமக்குமே இந்த ஒரு ஓகே நம்ம நாட்டை இது பண்ணணும், எனக்கெல்லாம் அப்படி தோணி இருக்கு. சிவாஜி படம்லாம் இப்போ கூட பார்த்தாலுமே பாத்தீங்கன்னா அந்த ஒரு இம்பாக்ட் இருக்கும். அதே டைம்ல ஒரு நல்லது நடந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நமக்கே தோணும் அந்த மாதிரி படங்கள் பார்க்குறப்ப. ஆனா இந்த படம் பார்த்து முடிகிறப்போ பாத்தீங்கன்னா எனக்கு எந்த ஒரு இம்பாக்டுமே தோணலை. அதே டைம்ல இது எப்படியும் அழியாதுரா அப்படின்ற ஒரு மனநிலையில் தான் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா முடிக்கும் போதே அவங்க ஒரு மாதிரி தான் முடிச்சிருக்காங்க படத்தை. ஒரு நல்ல ஒரு கரெக்டான சொல்யூஷன் எதுவுமே அந்த படத்துல கரெக்டா சொல்லல. ஏன்னா இந்தியன் 3ல சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி இந்தியன் 3க்கான ஒரு ட்ரெய்லருமே அதில் போட்டு காமிச்சாங்க. அதுவுமே பாத்தீங்கன்னா அது என்ன மாதிரி வரப்போகுதுன்னு தெரியல. ஆனா இந்த இந்தியன் கான்செப்ட் மேல எனக்கு சுத்தமா நம்பிக்கையே போச்சு. ஏன்னா இந்தியன் படம் பார்க்கறப்ப கூட அது கூட ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா அதுல ஒரு கதையா ஒன்று இருக்கிறோம். அதே டைம்ல ஒரு மகனே கொல்றாரு அப்படின்ற ஒரு இதை வச்சு நம்ம ஏத்துக்கலாம். ஆனா இதுல அந்த அளவுக்கு ஒரு சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்லை. டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு படம் ரொம்ப அவரேஜான ஒரு படமா தான் வந்திருக்குது. மற்றபடி பாத்தீங்கன்னா அந்த கிராபிக்ஸ் ஒர்க்கு, அதுக்கப்புறம் சிஜி ஒர்க்கு, அதுக்கப்புறம் மேக்கிங் வைஸ் பார்க்குறப்ப டெக்னிக்கலா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கு. ஆனா ஸ்க்ரீன் பிளேவும் கதையாகவும் பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக எனக்கு சுத்தமாக அந்த படம் பிடிக்கவே இல்லை. ஏன்னா செகண்ட் ஹாஃப்லலாம் ஒரு லென்த்தியான அந்த செகண்ட் ஹாஃப்ல சேசிங் சீன் ஒன்று வச்சிருக்கிறாங்க. அவ்வளோ லென்த்தியாக இருக்குது. அது ஃபுல்லாகவே ஒரு செகண்ட் ஹாஃப் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அது அவ்வளோ தேவை கிடையாது. சும்மா அவர் அந்த சென்னை ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே இருக்கிறாரு அந்த ஸ்கேட்டிங் போர்டு மாதிரி இருக்கிறதுல. அதை சுற்றி கடைசி அவரை பிடிச்சி கடைசி அவரை திரும்ப ரிலீஸ் பண்ணி இந்த மாதிரி எதுக்குடா இவ்வளோ நேரம் இந்த சீன் வச்சிங்க அப்படின்ற மாதிரி நிறைய சீன் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா லாஜிக் மீறல்கள் படத்தில் லாஜிக் மிஸ்டேக் இருக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா படமே ஒரு லாஜிக் மிஸ்டேக் மாதிரி தான் இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லாஜிக் மீறல்கள் இருக்குது. என்னடா எப்படா இப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் நமக்கு வரும் படம் முழுக்க பார்க்குறப்ப. லாஜிக்கு
கொஞ்சமாவது இருக்கணும்ல, அந்த அளவுக்கு கூட இந்த படத்தில் ரொம்ப லாஜிக் மிஸ்டேக் நிறையா இருக்குது. இந்தியன் தாத்தா வந்து அவ்வளோ சுதந்திரமாக எல்லாத்தையும் இது பண்ணி கொண்டுட்டு இருக்காரு. ஆனால் போலீஸு அந்த சீனாக நீங்கள் பாருங்கள் படத்தில், உங்களுக்கே வந்து தோணும் இவ்வளோ இப்போ இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நிறையா இது இருக்குது. ஒரு இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி இந்தியன் 2க்கு வந்து எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்குது. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி போய் பார்த்ததுக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆகலை, ஒரு ஏமாற்றம் தான் கொடுத்துருக்கு இந்தியன் 2. ஸோ வந்து இந்தியன் 3 அது வர ட்ரெய்லர் போட்டு காமிச்சிட்டாங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. பார்க்கலாம் இந்தியன் 3ல என்ன பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.